தியானித்துக் கொண்டிருக்கேன். பாத்திரம் நிரம்பி சங்கீதம் 23:5 என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆடிக்கப்படுத்தி என் தலையினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வளையும். ஆமென் ஹல்லேலூயா. மை கப் ரன்னத் ஓவர். என் பாத்திரம் நிரம்பி வளையும். கர்த்தர் நடத்துவார். கர்த்தர் என் பலவீனமான பாத்திரத்தை, ஒன்றுக்கு உதவாத பாத்திரத்தை, தூக்கி வீசப்பட்ட பாத்திரத்தை, அற்பமாய் எண்ணப்பட்ட பாத்திரத்தை, ஆண்டவரே என்னை கண்டுக்க ஒருவரும் இல்லை, என்னை குப்பையில தூக்கி போட்டாங்க என்று நினைத்தாலும் குப்பையை எடுத்து கோபுரத்தில் அமர பண்ணுகிற தேவன் தான் என்னுடைய ஆண்டவர். அந்த இயேசு கிறிஸ்துவை தான் நாம் இன்றைக்கு எப்பொழுதும் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் தெய்வம், அவர் சர்வவல்லவர். அவரை போல ஒரு தேவன் இல்லைங்க. அவர் குப்பையை எடுத்து கோபுரத்தில் அமர பண்ணுகிற ஒரு பாவிகளை பரிசுத்தமானாய் மாற்றுகிற ஒரு நீதிபதியாக நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு பாவியான கடவுளை நாம் ஆராதிக்கல. ஒரு குப்பையில் இருக்கிற ஒரு குப்பையை தள்ளுகிறவரை ஆராதிக்கல. பாவத்தில் விழுந்து போனவரை இன்னும் பாவத்தில் அமர்த்துகிறவரை ஆராதிக்க வரல. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். அந்த தேவன் தான் இன்றைக்கு நம்மை நடத்துகிறார். ஆமென் ஹல்லேலூயா. சொல்லுங்க கையை வச்சு, நான் ஆராதிக்கும் தேவன் பரிசுத்தர், நான் ஆராதிக்கும் தேவன் வல்லமையுள்ளவர், அவரை போல ஒரு தேவன் இல்லை. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இன்றைக்கான தலைப்புக்குள்ளாக நம்ம வருவோம். எபேசியர் 6வது அதிகாரம் 10 to 17 வரைக்கும் நம்ம வாசித்ததான் நமக்கு அந்த கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இன்னைக்கு என்ன முதல்ல 10வது வருஷத்துல அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் தேவ சத்துவத்தின் வல்லமையினால் நிரம்பி வழியணும். ஆமென் ஹல்லேலூயா. எனக்கு வல்லமை வேணும். இந்த பூமியில இந்த வல்லமை இல்லாம நம்மால வாழ முடியாது. ஆமென் ஹல்லேலூயா. வல்லமை இல்லாம நம்மால வாழ முடியாது. அந்த தேவ சத்துவத்தின் வல்லமைனா ஏதோ ஒரு பிசாசின் வல்லமை, மாந்திரகத்தின் வல்லமை, பில்லிய சூனியத்தின் வல்லமை, இதுக்கெல்லாம் ஒரு வல்லமை இருக்கிறது சொல்றாங்க. ஆமென் ஹல்லேலூயா. ஒருவனை பைத்தியக்காரனாய் மாற்றுகிற ஒரு வல்லமை மாந்திரகத்தில் இருக்கிறது. ஒரு குடும்பத்தை அழிப்பதற்கு ஒரு பில்லிய சூனியத்தில் ஒரு வல்லமை இருக்கிறது. ஒரு வாழ்க்கையை சின்ன பின்னமாக்குறதுக்கு ஒரு வல்லமை, ஒரு பில்லிய சூனிய கட்டுகள், செய்வினை, ஏவல்கள், மாந்திரங்கள் எத்தனையோ உலகத்தில் இருக்கிறது. ஆனா அந்த வல்லமையை காட்டிலும் மேலான ஒரே வல்லமை, எல்லா நுகங்களையும் முடிக்கிற வல்லமை, எல்லா பில்லிய சூனிய கட்டுகளை எல்லா அசுத்தாவின் கிரியைகளை அழிக்கிற ஒரே வல்லமை தேவனுடைய வல்லமை மட்டும்தான். ஆமென் ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமைக்கு முன்னாடி எந்த பில்லிய சூனிய கட்டுகளோ, எந்த செய்வினின் ஆவிகளோ, ஏவலின் ஆவிகளோ, மாந்திர கட்டுகளோ, எந்த அசுத்தாவின் கிரியைகளோ ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா தேவ வல்லமை, அந்த சத்துவத்தின் வல்லமை அவ்வளவு விலையேற பெற்ற மகத்துவமானது. ஒரு ஆமென் ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்ல ஒரு சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், இயேசு கர்த்தரை தேடுகிற நமக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரமும் யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இயேசுவை தேடுகிற கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிற நமக்கு விரோதமா எந்த பில்லிய சூனியமோ, எந்த செய்வினை ஏவலின் கட்டுகளோ வாழ்க்கையால போகும். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும். எந்த ஆளுமோ வாழ்க்கையால போகும். எப்ப தெரியுமா? கர்த்தரின் சத்துவத்தில் நீங்கள் பலப்பட வேண்டும். ஆமென் ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தரின் சத்துவம் உங்களுக்குள் இருக்குமே ஆனால் உனக்கு விரோதமாக எத்தனை காரியங்கள், எத்தனை கூட்டங்கள், எத்தனை சாத்தானுடைய சதி திட்டங்கள் எழும்பினாலும் உன்னை ஒன்றுமே தொடாதே. ஒரு ஆமென் ஹல்லேலூயா. ஏற்கனவே கடந்த வருஷத்துல சொன்ன நினைக்கிற ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு குடும்பத்தை அழிப்பதற்காக ஒரு குடும்பம் என்ன பண்ணாங்க, ஒரு ஏவலை உண்டு பண்ணி ஒரு மாந்திரவாதி கிட்ட போயிட்டு மாந்திரகத்தை எல்லாம் செய்து அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்களை எப்படியாவது அழிக்க வேண்டும், அந்த குடும்பத்துல இருக்கிறவனை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று ஒரு கூட்டத்தை, ஒரு சதித்திட்டத்தை தீட்டி மாந்திரகம் செய்து ஏவலை அனுப்புகிறாங்க. ஒரு சாத்தானை, ஒரு குட்டி சாத்தானை ஏவலை அனுப்பும் போது அந்த சாத்தான் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு திடீர்னு அந்த வீட்டுக்குள்ள போக முடியாம வாசற்படியிலே நின்று வீட்டை சுற்றி 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 பார்த்துட்டு திரும்ப நேரா அந்த மாந்திரவாதி கிட்ட வந்தது. ஒரு ஆமென் ஹல்லேலூயா.
திரும்ப இவர் என்ன பண்றாரு, இன்னும் மாந்திரகத்தை என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிட்டு வல்லமையை அதிகரித்து என்ன பண்ணணுமோ எல்லா வல்லமையை அதிகரித்து திரும்பவும் போ என்று அனுப்புகிறார். போய் அந்த குடும்பத்தை எப்படியாவது அழித்துட்டு வா என்று அனுப்பும் பொழுது திரும்பவும் அந்த பிசாசு போயிட்டு பயங்கரமா ஆக்ரோஷமா போயிட்டு திரும்ப உள்ள போக முடியாம எல்லா பக்கமும் சுத்தி பார்த்துட்டு ஜன்னல் பக்கம் எல்லா பக்கமும் பார்த்துட்டு திரும்ப என்ன பண்ணுது, நேரா மாந்திரவாதிகிட்ட வந்து சொல்லுது, அந்த வீட்டுக்குள்ள போக முடியல, ஏதோ ஒரு நெருப்பு எரியிற மாதிரி இருக்குது, என்னால முடியல, அங்க போக முடியல, என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. ஒரு ஆமென் ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இவர் என்ன பண்ணாரு, கடைசி நல்ல பூஜை எல்லாம் அதிகரித்து என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் சும்மா விட்டுற மாட்டாங்க. நம்ம ஒருத்தர் அழிக்கணும்னு நினைச்சானா நம்மள ஒரு முறை அழிக்க முயற்சி செய்யும் போது நம்மளால அழிக்க முடியல, நம்மள ஒண்ணும் பண்ண முடியலன்ட்டு சாதாரணமா விட்டுற மாட்டான். ஒரு ஆமென் ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்துல மோசே மூலமா ஆண்டவர் பார்வோனை கொண்டு வர சொல்றாரு, அழைத்து கொண்டு வர சொல்றாரு. அப்ப போகும்போது அவன் சாதாரண ஜனங்களை அனுப்ப மாட்டான். ஜனங்கள் சொல்றாங்க, என் ஜனங்களை மோசே கேட்கிறான், என் ஜனங்களை விட்டு விடுங்கள், நாங்கள் என் ஆண்டவரை ஆராதனை செய்யணும், என் ஆண்டவரை ஆராதிக்க என் ஜனங்களை அனுப்பம் என்று சொல்லும் போது அவன் விட மாட்டான், சாதாரண விட மாட்டான். என்னென்ன பண்ணணுமோ பண்றான், விடவே மாட்டான். ஆண்டவர் எத்தனையோ வாதிகள் எல்லாம் அனுப்பின பிரகாரம் தான் அவன் விடுறான். ஆமென் ஹல்லேலூயா. சாதாரணமா பிசாசு உங்களை விட மாட்டான், சாதாரணமா இந்த உலகம் உன்னை விடாது, சாதாரணமா இந்த மக்கள் உன்னை விட மாட்டாங்க, சாதாரணமா இந்த ஜனங்கள் உன்னை விட மாட்டாங்க. நீங்கள் ஏன்னா நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. இயேசு ஒரு வெள்ளை ஜிப்பா மாட்டிக்கொண்டு இந்த பூமியில ஏதோ ஒரு பரதேசி போல வந்து போனாரு. நானும் ஒரு பரதேசி போல இங்க போயிட்டு சர்ச்சைக்கு போயிட்டு வர்றேன்னு இல்ல. தேவனுடைய சத்துவத்தின் வல்லமை எப்பேற்பட்டது என்பது உனக்கு தெரிஞ்சா ஒருவனை இன்னைக்கு சண்டே சபையில வராம வீட்டுல உட்காந்து தூங்கிட்டோ இல்ல வேலையை செஞ்சுக்கிட்டோ இல்ல கறி மீன் சாப்பிட்டோ உட்காந்து இருக்க மாட்டான். சாப்பிடுறது என்னைக்கு வேணாலும் சாப்பிடலாம், 24 மணி நேரம் சாப்பிட்டு போ. ஆமென் ஹல்லேலூயா. 24 மணி நேரம் எங்களை ஊரை சுத்திட்டு போ. அந்த சண்டே எப்படிப்பட்டதுன்னு உனக்கு தெரியும். தெரிஞ்சதுனா கண்டிப்பா நீங்கெல்லாம் ஏதோ இன்னைக்கு எத்தனை பேரு அந்த ஒரு தாளத்தோடு வரீங்கன்னு எனக்கு தெரியல. ஏதோ வரலன்னா கூப்பிடுவாங்கன்ட்டு வரீங்களோ, இல்ல வரல ஏதாவது நினைச்சுப்பாங்கன்ட்டு வரீங்களோ, இல்ல ஏதோ ஒரு கடமைக்காக வரீங்களோ, இல்ல உண்மையாவே இயேசுவை தேடுகிற யார் என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்ற ஒரு எண்ணத்தோடு வரீங்களோ உங்களுக்கு ஆண்டவருக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. நான் சொன்னது புரியுதா? நீங்க எந்த நோக்கத்தோட வரீங்க, நோக்கம் சபைக்கு வரீங்க, நீங்க வரீங்க எல்லாருமே ஒவ்வொரு நோக்கத்தோட வந்திருக்கலாம். ஆனா அது கர்த்தருக்கு தெரியும். ஆனா எல்லாரும் ஒரே நோக்கத்தோட வந்திருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு வேறுபட்ட தெய்வத்தின் வல்லமையே இந்த பிசாசுகள் என்ன பண்ணாங்க, மாந்திரத்தை எல்லாம் அதிகரித்து எப்படியாவது அவனை அழிக்கணும்னு அனுப்புறாங்க. இன்னைக்கு நான் சொல்றேங்க, உன்னை எப்படியாவது அழிக்கணும்னு எத்தனையோ பேர் எவ்வளவு செஞ்சிருக்கிறாங்க. எத்தனையோ பேர் பிள்ளை சூரியங்கள் செஞ்சிருக்கிறாங்க, எத்தனையோ பேர் செய்வினை ஏவல்களை செஞ்சிருக்கிறாங்க. இதெல்லாம் உண்மையான்னு கேட்டீங்கன்னா உண்மையா நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில நான் கண்டது, என் வாழ்க்கையில நான் அனுபவித்தது, என் கடந்த காலத்திலும் சரி இந்த நிகழ்காலத்திலும் சரி அநேக காரியங்களை நான் பார்த்திருக்கிறேன், கண்ணார கண்டிருக்கிறேன். ஆனாலும் ஒன்றும் வாழ்க்கவில்லை என்பதுதான் சத்தியம், உண்மை. கையை தட்டி ஆண்டவருக்கு உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாழ்க்கையில போகும். கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற உனக்கு உன்னை தொடுகிறவன் கர்த்தருடைய கண்மணியை தொடுகிறான். ஹல்லேலூயா. சொல்லு ஹல்லேலூயா. இப்படி அழிக்கிற மூன்றாவது பயங்கரமான ஒரு குட்டி சாத்தானை உருவாக்கி மாந்திரத்தை அதிகப்படுத்தி மந்திர வல்லமை அதிகரித்து அவன் பயங்கரமா ஆக்ரோஷத்தோட என்ன நினைக்கிறான், போய் இப்போ அழிச்சுட்டுதான் நீ வரணும், அந்த குடும்பத்தை அழிச்சுட்டுதான் வரணும்னு சொல்லிச்சு. அது பயங்கரமா ஆக்ரோஷமாக்கிட்டாங்க. எப்படி சொல்றது, அதுக்கு புத்தி கெட்டு மாதிரி அனுப்பிச்சு விட்டான். நேரா போயிட்டு நீ என்ன பண்ணுவே தெரியாது. ஆமென். அதுக்கு நிதானத்தை எல்லாம் இழக்க செய்துட்டான், பொறுமையை இழக்க செய்துச்சுட்டான். நீ நேரா போய் அவனை எப்படியாவது அழிச்சுட்டுதான் வரணும்னு சொல்லிட்டு இது பயங்கரமான ஆக்ரோஷத்துல பொங்கிக்கிட்டு போகுது. ஆமென் ஹல்லேலூயா. இந்த அமாவாசையில பொங்கும் பாத்தீங்களா, அது மாதிரி பயங்கரமா பொங்கி போயிட்டு இருக்கு. போகும்போது ஒரே ஆக்ரோஷமா உள்ள போயிட்டு பாய்ந்து உள்ள போலான்னு போகும்போது கெட்ட போனோட அந்த நெருப்பு தூக்கி அதை அடிச்சுது. ஆமென் ஹல்லேலூயா. அப்படியே நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு தூரமா அதே கோத்துல ஆக்ரோஷமா போயிட்டு அவன் எஜமான கிட்ட சொல்லிச்சு, மாந்திரவாதி கிட்ட, என்னால முடியல, அவனோட மேல தீஞ்சு போச்சுன்ட்டு. எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ எப்படியாவது இன்னைக்கு அழித்துதாகணும். என்னை தேடி அந்த குடும்பம் வந்திருக்கிறது, அவங்க என்னை நம்பி வந்திருக்கிறாங்க. நாம் யார் என்பதை காட்ட வேண்டும், நம்முடைய வல்லமை என்ன என்பதை காட்ட வேண்டும், நம் மாந்திரகம் எப்படிப்பட்டது என்பதை காட்ட வேண்டும் என்று அந்த மாந்திரவாதி சொன்னா. உடனே அந்த சாத்தான் சொல்லிச்சு, இதுக்கு மேல நீ ஏதாவது பண்ணனா உன்னை அழித்து விடுவேன் நான்.
ஆமென். வேற யாரு அந்த குடும்பத்தை என்னால அழிக்க முடியல. வேற எந்த குடும்பத்தை வேணா நான் போறேன். இன்னொரு முறை நாங்க போட்டு சொன்னா உன்னை அழித்து விடுவேன் என்று அந்த சாத்தான் சொன்னது இவன் கொஞ்சம் பயந்து நடுநடுங்கி போனான். ஏன்னா அந்த இடத்துல ஒரு கர்த்தரின் வல்லமையில் பலப்பட்ட குடும்பம், கர்த்தரின் சத்துவத்தின் வல்லமையினால் அந்த குடும்பம் முழுவதும் நிரப்பப்பட்டிருந்தது. அந்த குடும்பத்துக்குள் எந்த பிசாசும் போக முடியல, எந்த மாந்திர கட்டுகளும் வேலை செய்ய முடியல, எந்த சூரிய செய்வனை கட்டுகள் வேலை செய்ய முடியல. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தருடைய சத்துவத்தில் நீங்கள் பலப்படும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாழ்க்காது. ஆமென். உனக்கு முட்டையில செஞ்சு வைக்கட்டும், தகடுல செஞ்சு வைக்கட்டும், இல்ல ஒரு படியில வீட்டுக்கு படியில செஞ்சு வைக்கட்டும், தண்ணியில செஞ்சு வைக்கட்டும், எலுமிச்சை பாத்திரம் செஞ்சு வைக்கட்டும், இல்ல எள்ளுல செஞ்சு வைக்கட்டும், அரிசியில ஏங்க மண்ணை எடுத்து காலடி மண்ணை எடுத்து எதை வேணாலும் செஞ்சு வைக்கட்டும். கர்த்தருடைய வல்லமையை நீங்க தரித்து நிற்கும் போது உன்னை எந்த மாந்திர கட்டுகளும் ஒன்றும் தலையில ஒரு முடியும் பிடிக்க முடியாது. கர்த்தருடைய வல்லமை மேல இருக்கிறது என்று விசுவாசிக்கிறவங்க கையை கட்டி ஆண்டவருக்கு கட்டுகளுக்கு செய்வினை ஏவலன் ஆவிகளுக்கே அந்த வல்லம் இருக்கிறதுனா ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற உனக்கு நமக்கு எவ்வளவு வல்லமை இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்றேங்க, என் பாத்திரம் தேவ சத்துவத்தின் வல்லமையினால் நிரம்பி வழியும். I covenant for with the power of God's might. Amen. Hallelujah. என் பாத்திரம் தேவ சத்துவத்தின் வல்லமையினால் நிரம்பி வழியும். Amen. Hallelujah. இங்க போயிட்டு அந்த இடத்துல அந்த மலைக்கு போறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் கிறிஸ்துவர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பில்லி சூனி இருக்கிறது, செய்வனை இருக்கிறது என்று அங்க மந்திரவாதி கிட்ட போறது, போய் குறி பார்க்கறது, ஜாதகம் பார்க்கறது, இன்னும் கேவலமான வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று இன்னும் கண்கள் நம்முடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறதுனால அறியாமல் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. நீ போய் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அங்க ஓடணும் இங்கே ஓடணும் கிடையாது. நீ முழுநாள் படியிட்டு கர்த்தருடைய வல்லமையில தரித்து நிற்கும் போது உன்னை தொடுகிற எந்த ஆவிகளும் அழிந்து போகும் இயேசுவின் நாமத்தினால. உனக்கு விரோதமாக எழும்புகிற கூட்டங்களும் நிர்மூலமாகி போகவிடும். அதுதான் இன்னைக்கு வசனம் சொல்லும் 11வது வசனத்துல நீங்கள் பிசாசு தந்திரங்களோடு எதிர்க்கு நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி. இந்த உலகத்துல சொன்னல பிரச்சனைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கு, பிசாசோடு எதிர்த்து நிற்கணும். அந்த ஒரு வல்லமையை நீங்க தரித்தாதான் எதிர்த்து நிற்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. உலகத்தானும் சொல்லுவான், சாதாரண நானும் சொல்லுவேன், பிசாசுக்கு சாதாரண எதிர்த்து நிற்க முடியாது. ஆமென். பிசாசு ரொம்ப கொடுமையானவன். கடவுளாவது தண்டனை கொடுக்கணும்னாலும் யோசிப்பாரு, ஐயோ என் குழந்தைங்களே பாவம் என்று. ஆனா பிசாசு அதெல்லாம் யோசிக்க மாட்டான். ஒரு உதாரணம் சொல்றேனே, ஒரு திருடத்துக்கு ஒரு வீட்டுக்குள்ள ஒரு திருடன் போனானா, ஏதோ ஒன்று திருடனா அவன் அந்த நகையோ பொருளையோ மட்டும் சேர்த்திய திருடிட்டு வருவானா? எப்படி திருடுவான்? அவன் செத்தாலும் பரவாயில்ல, கழுத்தை அறுத்துட்டாவே அவனுக்கு தேவை அந்த திருட்டு. கொடுமையாய் திருடிட்டு வருவோம். எத்தனை வீடியோல எத்தனை டிவில எல்லாம் பாக்குறோம், எத்தனை செய்திகளை கேட்கிறோம், நம்ம செய்தித்தாள்கள் வாசிக்கிறோம். எத்தனையோ குடும்பங்கள் கழுத்தை அறுத்து நகையை கொள்ளையடித்து விட்டார்கள், பணத்தை கொள்ளையடித்து விட்டார்கள், பொருள்களை கொள்ளையடித்து விட்டார்கள் சொல்றோம். இதுக்கு காரணம் என்ன? திருடன் அவன் அவ்வளவு ஞானமா ஐயோ அவனை ஒண்ணும் பண்ணக்கூடாது, பாவம் நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம எடுத்துட்டு வரணும், அவன் வருவானா கிடையாது. அவனுக்கு தேவையானது வேணும். அது யார் எப்படி போனாலும் அவனை அழித்துட்டு அவன் அந்த நகையை பொருட்கள் எல்லாம் கொள்ளையடித்து வருகிறது போல இன்னைக்கு பிசாசு உங்களை அழிக்கணும்னா, உங்க வாழ்க்கையை திருடணும்னா, உன்னை ஒன்றுமில்லாம ஆக்கணும்னா, நீ என்ன ஆனாலும் பரவாயில்ல என்று நினைத்து உன்னை சின்ன பின்னமாக்கி உன் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் உன் வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கணும் என்று அவன் கட்சிக்கிற சிங்கம் போல அவன் தேடிக்கொண்டிருக்கிற வெள்ளம் போல அவன் தேடிக்கொண்டிருக்கிறான். சத்துரு வெள்ளம் போல ஓடி வந்துட்டு இருக்கிறான். ஆனா இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், அந்த பிசாசுக்கு நீங்க எதிர்த்து நிற்கணும், சாதாரணமா போய் எதிர்த்து நிற்க முடியாது. ஒரு ராணுவத்துல ஒரு யுத்தத்துல போராட்டம் நடக்கிறதுனா அங்க சாதாரணமா போய் எதிர்த்து நிற்க முடியாது. தாவீது ராஜா இருந்தாரு, கோலியாத்தை நிற்கிறான், அந்த தேசமே பயந்து நிற்கிறாங்க, எத்தனையோ ராணுவர்களை பயந்து நிற்கிறாங்க. அப்படி நிற்கும் போது அவன் போய் நிற்கும் போது அங்க எல்லாம் அவனுக்கான ராணுவ பயிற்சி எல்லாம் அவனுக்கு ட்ரெஸ் கொடுக்குறாங்க. ஒரு 6 வகையான ட்ரெஸ் அவனுக்கு கொடுக்குறாங்க. எத்தனை வகையான ட்ரெஸ்? 6 வகையான ட்ரெஸ் கொடுக்குறாங்க. ஒண்ணு முதல்ல அவனுக்கு இடுப்புல பெல்ட் கட்டுறாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா பிரஸ்ட் பிளேட், மார்க்கவசம் கட்டுறாங்க. மூணாவது பாத்தீங்கன்னா அவன் காலுக்கு நல்ல ஷூ, நல்லா முட்டி வரைக்கும் ஒரு ஷூ போடுறாங்க. ஒரு ஷூ நம்ம போடுற ஷூ இல்ல, அது ஒரு பாதுகாப்பா இருக்கும், அந்த ஒரு ஷூ போடுறாங்க. ரெண்டாவது கையில ஒரு ஷீல்டு கொடுப்பாங்க.
கையில ஷீல்டு கொடுப்பாங்க. 5வது பாத்தீங்கன்னா தலைக்கு ஒரு ஹெல்மெட் போடுவாங்க. 6வது பாத்தீங்கன்னா ஷர்ட் ஒரு வாள் அவங்க கிட்ட கொடுப்பாங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு தான் ஒரு யுத்த வீரன் யுத்தத்துக்கு போக வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? சாதாரண ஒரு மனுஷன் நம்ம ஒரு யுத்தத்துக்கு போறோம்னா அது இல்லாம அந்த பழைய காலத்துல அந்த ராணுவத்துல யுத்தத்துக்கு போக கூடாது. யுத்தத்திற்கு அவனுக்கு என்ன இருக்கிறதோ இல்லையோ, அவனுக்கு ட்ரெஸ் இருக்கிறதோ இல்ல வேற இதெல்லாம் இருக்கிறதோ இல்லையோ, இந்த 6 வகையான யுத்த பொருட்கள் கவசங்கள் இருந்தா மட்டும்தான் அந்த யுத்தத்திற்குள் அவன் போக முடியும். அப்பதான் யுத்தத்தில் அவன் போகுவது மட்டுமில்ல, அவன் உயிரோடு திரும்பி வர முடியும். 2வது எதிராளியை அழிக்கவும் முடியும். ஆமென், ஹல்லேலூயா. 2 காரியங்கள் இருக்கிறது. அந்த யுத்த கவசங்களை அவன் அணியும் போதுதான் அவன் பாதுகாப்பாய் திரும்ப முடியும். ஆமென், ஹல்லேலூயா. 2வது எதிராளியும் அழிக்க முடியும். சும்மா வெறும் கத்தி மட்டும் 2 கையில் 2 கத்தி எடுத்துட்டு போயிட்டானா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த பைபிள் இதெல்லாம் நான் ஒரு 6 காரியங்களை குறித்து நம்ம சொல்லி ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு நமக்கு 12வது வசனம், ஏனெனில் மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி பிசாசோடு வான மண்டலங்களில் பொல்லாத ஆவியும் சேனைகளோடு, வான மண்டலங்கள் இருக்கிற பொல்லாத ஆவி சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஆமென். கிறிஸ்துவ போராட்டம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஆமென். ஆண்டவரை தேடுறீங்கன்னா சண்டையே இல்லை, போராட்டம் இல்லை, பிசாசு எதுவுமே இல்லை அப்படின்னீங்கன்னாவே நீங்க கிறிஸ்துவுக்கான தொகுதியிலே இல்லவே இல்லைன்னு அர்த்தம் நமக்கு. ஆமென், ஹல்லேலூயா. நான் சர்ச்சுக்கு போறேன், எனக்கு பிரச்சனை அதிகமா இருக்குது, நான் சர்ச்சுக்கு போறேன், போராட்டம் அதிகமா இருக்குது, கஷ்டம் அதிகமா இருக்குதுன்னா அப்பதான் நீங்க உண்மையாவே ஆண்டவரை தேடுறீங்கன்னு அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. நானும் வரவங்க சர்ச்சுக்கு போயிட்டு வரேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நிம்மதியா இருக்கிறேன், பரவாயில்ல. என் குடும்பத்துல என் வீட்டுக்கார நல்லா குடிச்சிட்டு சைலண்டா இருக்கிறாரு, பரவாயில்ல, எதுவுமே கண்டுக்கிறது இல்லை, செய்யறது இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ப நீங்க சரியா இல்லைன்னு அர்த்தம், உண்மையா கடவுள் தேடலன்னு அர்த்தம். ராமே, நான் சொல்றது புரியுங்க. எந்த ஒரு போராட்டமே எனக்கு இல்ல, எந்த கஷ்டமே பிரச்சனையே இருக்குல்ல, வேலை செய்யறதுல எந்த பிரச்சனையும் இல்ல, ஸ்கூல்ல எந்த பிரச்சனையும் போராட்டம் இல்ல, என் பிசினஸ்ல எந்த பிரச்சனையும் போராட்டம் இல்ல, என் சரீரத்துல எந்த பிரச்சனையும் போராட்டம் இல்ல, என் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் போராட்டமே இல்ல, ஏதோ ஒரு வாழ்க்கை போகுது, ஏதோ ஒண்ணு வந்துட்டு இருக்கிறதுனா நீ ஒரு நல்ல வாழ்க்கை வாழலன்னு அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு நிறைவான வாழ்க்கை வாழலன்னு அர்த்தம். ஏன்னா பைபிள் வசனம் சொல்கிறது, ஏனெனில் மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல. நமக்கு அந்த மாம்சம் சரீரத்து ரத்தத்துல நமக்கு சண்டை, அந்த சண்டை அந்த யுத்தம் இல்லை நமக்கு. ஆமென். போய் ஒத்தி வெட்டுறது, ரத்தம் சிந்துறது, அந்த யுத்தம் நமக்கு இல்ல. பைபிள் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, இல்ல பவுல், துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும், அதிகாரத்தோடு நம்ம நிற்கணும். எந்த பிசாசை காரியப்பை எந்த அதிகாரத்துல அந்த பிசாசை துரத்துங்க, இயேசுவின் நாமத்துல பிசாசை நம்ம துரத்துறோம்ல, அந்த அதிகாரத்தோடு நம்ம நிற்கணும். துரைத்தனங்களோட அதிகாரங்களோடு பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோடு வான மண்டலங்களோட பொல்லாத சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நமக்கு இந்த பூமியில போராட்டம் இருக்கிறதுனா உண்மையா அன்னைக்கு நீங்க அப்பதான் யோசிக்கணும், கர்த்தர் என்னை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னை நேசிக்கிறார், என் வேலையை நேசிக்கிறார், என் ஊழியத்தை நேசிக்கிறார், என் பிள்ளைகளை நேசிக்கிறார், என் குடும்பத்தை நேசிக்கிறார் என்று ஒரு எண்ணம் நமக்குள்ள வரணும். ஆமென், ஹல்லேலூயா. 14ஆம் வசனம், ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக இருக்கணும், தியானியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆமென். பிசாசுக்கு எதிர்த்து இருக்கலாம். சாதாரண போய் என்னன்னா அவன் பாட்டு அடிச்சுப்பட்டு போயிடுவான். ஒரு நடு ரோட்ல ஒரு பஸ் ரோட்ல போயிட்டு நடு ரோட்ல போய் பஸ் ஓடும் போது முன்னாடி போய் லாரி ஒரு மாதிரி என்ன இருக்கும், அடிச்சு போட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது, செத்த அவ்வளவுதான். அது நேரம் பிசாசுக்கு ஆறு வாய் நின்றுட்டு என்னடா உன் கதை முடிஞ்சிச்சு. ஆமென், ஹல்லேலூயா. அப்படிதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. மந்திரவாதிகளுடைய பிள்ளைகள் என்ன பண்றாங்க, சும்மா அப்படியே ஊரை சுத்திட்டு இருக்கிறவங்க, இவங்க மறுத்து திரிஞ்சிட்டு இருக்கவங்க என்ன பண்றாங்க, பவுல் பிரசங்கம் பண்றாரு, பிசாசெல்லாம் ஓட்டுறாரு, இயேசு நாமத்துல பிசாசு போகணும், பிசாசெல்லாம் ஓடுது. என்னடா இது மாதிரி ஒரு அற்புதத்தை பார்க்கவில்லை. பிசாசு ஒரு சாதாரண மனுஷன், இயேசு நாமத்துல பிசாசு போன பிசாசு அந்த நபரை விட்டு போகுது. இவங்க என்ன பண்றாங்க, சம்பாதிக்கிறதுக்காக இவங்க துணிந்து வந்து என்ன பண்றாங்க, இவங்க நேரா போயிட்டு பிசாசுகிட்ட போயிட்டு பவுல் பிரசங்கிக்கிற இயேசு நாமத்துல பிசாசு போன்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த பிசாசு அப்படியே திருப்பி சொல்லிச்சு, பவுல் யாருன்னு எனக்கு தெரியும், இயேசு யாருன்னு எனக்கு தெரியும், நீ யாரா என்ன போ சொல்றதுக்குன்னு அவனுங்க துரத்த அந்த ஊரெல்லாம் துரத்துச்சு, நிர்வாணம் ஆகிச்சுங்க. அவங்க மேல இந்த ட்ரெஸ் எல்லாம் கல்வி நிர்வாணம் ஆகிட்டு ட்ரெஸ்ஸுக்கு இல்லாம ஊரை விட்டு வெளியில ஓடுறாங்க. பிசாசு ஒத்தனையும் விடல. ஹல்லேலூயா. இதனாங்க ஆண்டவருடைய பிள்ளைக்கும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைக்கும் ஒரு வித்தியாசம். என்ன வாழ்க்கை வாழ்றோம், என்ன பண்றோம் இல்ல, உனக்குள்ள இருக்கிற ஆண்டவரை நீ தைரியமா சொல்ல முடியும்.
இயேசுவின் நாமத்தில் பிசாசே போனா போகும். ஆனா ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாதவர், கர்த்தரை அறியாத பிள்ளைகள் போய் சொன்னா சொல்லலாம், இப்படிதான் நடக்கும். ஹல்லேலூயா. இதுதான் நமக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உள்ள காரியம். அப்போ நம்மள போய் சாதாரணமா போய் நின்று முடியாது. ஆமென். நம்ம போயிட்டு சாதாரணமா நிற்க முடியாது. சாதாரணமா போய் நின்னீங்கன்னா, நான் சொன்ன பாத்தீங்களா, இங்க கவனிங்க, அவங்க வராங்க போறாங்க, நீங்க இங்க பாருங்க, ரொம்ப முக்கியமா பாக்கணுமா. அப்போ சாதாரணமா வர்றவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம நடு ரோட்ல போய் நின்னீங்கன்னா லாரி அடிச்சுட்டு போற மாதிரி பிசாசு ஈஸியா நம்மள அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஈஸியா அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, அதுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களா இருக்கணும்னா, சும்மா நம்ம பாட்டுன்னு வாயை பொழந்துக்கிட்டு நம்ம இந்த ஊர்ல எல்லாம் கதை பேசுவோம் பாத்தீங்களா, போயிட்டு வாயை பொழந்துட்டு போய் கேட்டுட்டு இருப்போம். இல்ல ஏதாவது ஒரு வேடிக்கை காட்டுறான், மேஜிக் காட்டுறான்னா வாயை பொழந்துட்டு போய் பார்ப்போம். வராமே இப்ப யாராவது ஒருத்தர் உள்ள வந்தாங்கன்னா வாயை பொழந்துட்டு எல்லாம் பாக்குறேன் பாருங்க, பார்க்காத மாதிரி என்னன்ட்டு. நம்ம அவருடைய வார்த்தை கேட்டுருக்கிறோம்னா ஏதோ அதுல முக்கியமா பாக்குற மாதிரி. இது மாதிரி ஏதாவது ஒரு கதை பேசினா, ஏதாவது ஒரு இந்த மேஜிக் பண்ணுவாங்க பாருங்க, அந்த நேரத்துல போட்டு போய் வாய் பொழந்துட்டு பாக்குற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கணும். இல்ல நம்ம என்ன பண்ண, கர்த்தருடைய சர்வாயுத வர்க்கத்தை நம்ம என்ன பண்ண, எடுத்து நிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. லாரி வந்தாலும் நம்மளை பார்த்து நிக்கணும். ஆமென். பிசாசு நம்மளை பார்த்து நிற்கணும், பலவீனம் நம்மளை பார்த்து நிக்கணும், வியாதி நம்மளை பார்த்து நிக்கணும்னா, நீ சாதாரண அடிச்சு சும்மா தூக்கி போட்டு சொந்த வரல அப்படி தட்டி போயிட்டே இருப்போம் பிசாசு. ஹல்லேலூயா. சொந்த வரல தட்டி தூக்கி நம்மளை போட்டு போயிட்டே இருப்பான். ஆனா நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு எதிர்த்து நிற்கலாம். சில ஒரு நான் சொன்னல, இந்த மிலிட்டரி ராணுவத்துக்கு போகும்போது ஒரு 6 விதமான கவசங்களை 6 விதமான கவசங்களை அணிந்து கொண்டுதான் அந்த யுத்தத்துக்கு போகும்போது அந்த யுத்தத்தில் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த யுத்தத்துல ஜெயத்தை பெற்றுக்கொள்வது மட்டும் இல்ல, அந்த யுத்தத்துல நாம் அற்புதங்கள் அதிசயங்களை பார்த்து ஜீவனோடு திரும்ப வரும். 2 காரியங்கள், ஜெயத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும், உயிரோடு திரும்பி வர முடியும். ஆமென். ஹல்லேலூயா. நிறைய 2 காரியங்கள் இருக்கு. நிறைய பேர் போயிட்டு ஜெயிச்சிருப்பாங்க, ஆனா உயிரோடு திரும்பி வந்திருக்க மாட்டாங்க. ஆமென். நிறைய பேர் உயிரோடு திரும்பி வந்திருப்பாங்க, ஆனா ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம ஜெயித்தவர்களாயும் ஜெயம் கொண்டுகிறவர்களாயும் திரும்பி உயிரோடு வர வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும், சில காரியங்கள் கவசங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை நாம் முடித்துக் கொள்ள வேண்டும். 14 17 வரைக்கும் நானே படிக்கிற நேரம் இல்லாதனால கவனிக்கணும். நம்பர் 1, முதல்ல சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையில் கட்டினவர்களாய், உங்கள் அறையில் கட்டினவர்களாய். ஆமென். நம்பர் 1 முதல்ல பெல்ட்னு சொன்னேன். பெல்ட் நான் போட்டுக்கலாம், பெல்ட் அமர் பெல்ட், அதுதான் சத்தியம் என்னும் கட்சி. ஆமென். நம்ம இடுப்புல பெல்ட் இருக்கணும். பெல்ட் இருந்தாதான் நம்ம போடுறோம் பாத்தீங்களா, இந்த ஃபேண்ட் கீழே உருவி வந்துடாது. ஒரு ஆமென். ஹல்லேலூயா. பெல்ட் எல்லாம் கீழே உருவி வந்துடும். ஆமென். இது இருந்துச்சுனாதான் பெல்ட் ஸ்ட்ராங்கா நிக்கும். எப்ப கண்டி உருவி வந்துடுன்னு தெரியாது, நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், எங்க நடு ரோட்ல எங்க மானத்தை வாங்கிடுன்னு தெரியாது. ஒரு ஆமென். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு அதுதான் நல்லா போயிட்டு மாதிரி இருக்கும், எங்க மானத்தை வாங்கன்னு தெரியாது. அப்ப அந்த பெல்ட் நமக்கு எப்படி இருக்கணும், சத்தியம் என்னும் கட்சியினால் நம்ம பெல்ட் கட்டணும். சத்தியம்னா உண்மை. நமக்குள்ள கூடுமான வரைக்கும், முடிந்த வரைக்கும் உண்மையை பேச வேண்டும், உண்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கை எப்படியோ இருந்திருக்கலாம், நம்ம வாழ்க்கை எப்படியோ ஏனதனமா ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனா என்னைக்கு நம்ம கர்த்தரை தேடுறோமோ, சத்தியத்தை அறிகிறோமோ, உண்மையுள்ளவர்கள் சத்தியத்தின் பிள்ளைகளாய் நாம் நடக்க வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. வாயை திறந்தா பொய் சொல்றது, அதே பொய் இருந்துச்சுட்டு ஆண்டவர் இயேசுவே இயேசுவே நைட்டால கத்தனாலும் ஆண்டவர் யார் என்று கேட்பார், செவியும் கொடுக்க மாட்டார். உன் நாவில் உண்மை இருக்கணும். ஒரு 4-5 வாரத்துக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ண உண்மை உள்ளவனாயிரு என்று. ஆமென். ஹல்லேலூயா. உண்மை நீ ஆசீர்வதிக்கப்பட மாட்ட. ஆசீர்வதிக்கப்படுறது 2வது விஷயம். அந்த சாத்தானோட அந்த பிசாசின் தந்திரங்களோட எரித்து உன்னால் இருக்க முடியாது. அவர் தூக்கி உன்னை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாதுன்னு தூக்கி போட்டு போவான். அப்ப சத்தியத்தை அறிந்தவர்களா, வேதத்தின் சத்தியத்தின் பிள்ளைகளாய் நடக்க வேண்டும், சத்தியத்தை கற்றுக்கொள்ளணும், சத்தியத்தின் பிரகாரம் நடக்கணும், உண்மையை அறிந்து கொள்ளணும், உண்மையாய் நடக்கணும், பைபிள் படிக்கணும், தேவ வார்த்தையின் சத்தியத்துல அந்த பிள்ளைகளால் நடக்கும் பொழுது ஆண்டவருடைய சத்தியம் என்ன சொல்லுதோ அந்த சத்தியத்தின் பிரகாரம் நம்ம வாழணும். இன்னைக்கு வாரம் சபைக்கு வரோம், ஆண்டவர் என்ன பேசுறாரு அதன் பிரகாரம் நம்ம நடக்க நினைக்கணும். இல்ல நான் அப்படியெல்லாம் நடக்க மாட்டேன், நான் எல்லாம் பார்க்காதுதா, நான் எல்லாம் போகாது சர்ச்சியா, நான் பார்க்காத சர்ச்சியா, நான் பார்க்காத கோயிலா, நான் பார்க்காத இயேசுவா. இயேசுவ பார்த்துட்டீங்க. ஆமென். ஹல்லேலூயா.
உலகம் ஃபுல்லா ஒரே ஒரு இயேசு தான். ஆமென், ஹல்லேலூயா. எங்க போனாலும் ஒரே ஒரு இயேசு தான். அதனால் அப்படியெல்லாம் இல்லை. சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின் பிள்ளைகளாய் உண்மை உள்ளவர்களாய் நடக்கும்போது எதுக்காகவும் உன்னுடைய உண்மையை விட்டுறாதீங்க. பரவாயில்ல, உண்மையா நில்லுங்க. சாப்பாடு இல்லாம உண்மையா நில்லுங்க. ஜீவன் போகிற மாதிரி இருந்தாலும் உண்மையா நில்லுங்க. அந்த சத்தியம் அந்த பெல்ட் கடைசியில் உங்களை காப்பாற்றும். ஆமென், ஹல்லேலூயா. கடைசியா உங்களை காப்பாற்றும். நம்பர் 2, இரண்டாவது வசனம், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாய். நம்பர் 2, பிரஸ்ட் பிளேட். நீதி என்னும் மார்க்கவசம். இந்த 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 2 பக்கம் மார்க்கவசம் போடுவாங்க. இராணுவத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். அந்த மார்க்கவசம் போடுவாங்க. எதுக்குன்னா, எதிராளி ஒரு அம்பு விட்டானா அந்த அம்பு வந்து இங்க குத்துடுச்சுன்னா அது ஒண்ணாகாது, உள்ள போய் இறங்காது. ஷூட் பண்ண கூட உள்ளாகாது. இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பிரதம மந்திரி, பிரைம் மினிஸ்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மார்க்கவசம் போட்டுட்டு இருப்பாங்க உள்ள ஷர்ட்டுக்குள்ள. அவங்க புல்லட் துப்பாக்கில சுட்டாலும் அந்த புல்லட் உள்ள இறங்காது. புரியுதா? ஏன்னா உயிர் பாதுகாப்பு தருது. நீ உயிரோடு அது மாதிரி இருக்கணும்னா நீதி என்னும் மார்க்கவசத்தை நீங்கள் போற்றி கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். சாதாரண போய் எதிர்த்து நிற்க முடியாது. நீதி என்னும் மார்க்கவசத்தை போற்றிக்கணும். நீதி என்னும் மார்க்கவசம்னா ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது நீதியா எண்ணப்பட்டது. நீங்கள் அவருடைய நீதியை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் நீதி, அவர் நீதிமானா இருக்கிறது போல நான் நீதிமானா இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான். நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் நீதிமானா இருக்கிறேன் அப்படின்ற பாவத்தின் பிள்ளைகளா இல்லாம அந்த பாவத்தை உதறி தள்ளி விட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யாம விட்டுட்டு, ஆமென், ஹல்லேலூயா, அந்த நீதியை நீங்கள் உடுத்தணும். அந்த நீதியின் மார்க்கவசத்தை சாதாரணமா உடுத்த முடியாது. ஆமென். அடிக்கடிக்கு சொல்றேன், திரும்ப சொல்லணும், வேற வழி இல்லை. சொல்றேன், இங்கேயும் காலை வைக்கிறது, அங்கேயும் போய் காலை வைக்கிறது, இதெல்லாம் பண்றதுனால நமக்கு அந்த 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 கவசத்தை நம்மளால போட்டுக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? ஒண்ணு, நீங்க சேரியை கட்ட முடியும். ஒரு பக்கம் சேரியும் ஒரு பக்கம் சுடிதார் போட்டுக்கணும். ரெண்டுமே நான் போட்டுக்கிறேன்னா முடியுமா? இல்ல இது ஸ்டைலா இருக்குன்னா பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? ஸ்டைலா இருக்குன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ஏதோ முத்தி போச்சுன்னு தான் சொல்லுவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. கரெக்டா? ஒண்ணு சேரியாவது கட்டிக்கோ, இல்ல சுடிதாராவது போட்டுக்கோ. ரெண்டுமே போட்டுன்னா அவ்வளவுதான். இப்படின்னு சொல்லுவான், கொஞ்சம் முத்திட்டு இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவான். ஒரு ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நாம் என்ன பண்ணா, நீதிமான் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் ஆண்டவருக்காக நீதியாக நிற்கணும். ஆமென், ஹல்லேலூயா. முதல்ல உண்மையா நிற்கணும். ரெண்டாவது நீதியா இருக்கணும். அப்படி நீதியா நீங்கள் இருக்கும்போது தான் நீங்க நீதிமான். என்ன நடந்தாலும் சரி அந்த நீதிமான் சந்ததியை கைவிட மாட்டார். ஒரு ஆமென், ஹல்லேலூயா. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதுதான் அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது. அவன் நீதிமான கர்த்தர் அவனை மாற்றினார். நீதிமான சந்ததியா மாற்றி இருக்கிறார். இன்னைக்கு அந்த நீதி என்ற ஒரு மார்க்கவசத்தை நீங்கள் உடுத்தி கொண்டீங்கன்னா உங்களை யாராலும் ஒண்ணு அசைக்கவே முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. இங்க வரும்போது நீதிமானா இருக்கிற மாதிரி சோத்திர ஆமென், ஹல்லேலூயான்றது, அங்க வெளியில போயிட்டு அங்க ஒரு கூத்தடிக்கிறது, இதெல்லாம் நீதி கிடையாது. ஒரு ஆமென், ஹல்லேலூயா. இதே நீதின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்படி போய் பிசாசு கிருஷ்ணன் என்னன்னா ஒண்ணுங்கதான் அப்படி சும்மா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். நான் நசுக்கப்பட்டு போயிடுவான். ஏன் இன்னைக்கு நான் நசுக்கப்படுகிறேன்? ஏன் குடும்பம் நசுக்கப்படுகிறது? எத்தனை பலவீனங்கள், போராட்டங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் ஏன் நசுக்கப்படுகிறேன்னா அதெல்லாம் 2 வேஷம். இங்க வந்து இங்க ஒரு வேஷம், அங்க போன ஒரு வேஷம், பர்ஃபெக்டான ஒரு வேஷம். இங்க வந்து நல்லா தலைக்கு முக்காடு போட்டுட்டு பொட்டு வைக்காம நல்லா சோத்துல ஆமென், ஹல்லேலூயா. அங்க போயிட்டு என்ன பண்ணணுமோ அங்க போனா அங்க அப்படியே மாறிடுது. ஹல்லேலூயா. நான் ஒரு கதை சொன்ன ஞாபகம் இருக்கா? ஒரு அம்மா போய் ஒரு மகன் கிட்ட சொன்னாரா, என்ன சொன்னாங்க, போயிட்டு டேய் நமக்கு ஒரு நல்ல அழகான ஒரு நாய்க்குட்டி ஒண்ணு வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க. ஒரு அழகான நாய்க்குட்டி வாங்கிட்டு வான்னு அம்மா சொன்னாங்க. சொன்ன உடனே மகன் போனாரு. போயிட்டு நேரா போனாரு. போகும்போது பேக் எல்லாம் எடுத்துட்டு காசு எடுத்துட்டு போனாரு. போன பசங்க கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. ஆஹா, கிரிக்கெட் விளையாடுறாங்க, சரி ஒரு ரவுண்ட் நம்ம விளையாடிட்டு அப்புறம் கடைக்கு போவோம். அது கூட கிரிக்கெட் விளையாடுறது பசங்க யாரும் போயிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பேக் அங்க வச்சு நேரம் போய் ஒரு கிரிக்கெட் ஆனா ப்ளீஸ் நான் ஒரு டைம் விளையாட்டு கடைக்கு போறேன்னா சரி வாடா அந்த விளையாட்டான். நேரம் கடைக்கு போனா பார்த்தா அழகான ஒரு நாய்க்குட்டி இருந்துச்சு. அண்ணாச்சி அந்த நாய்க்குட்டி எவ்வளோ அப்படின்னா 1000 ரூபா ஏதோ ஒன்று சொன்னாரு. ஓகே, அந்த நாய்க்குட்டி கொடுனாரு. அந்த நாய்க்குட்டி எடுத்து பேக்கில் போட்டுக்கிட்டான். நல்லா பப்ளி சூப்பர் அழகான நாய்க்குட்டி எடுத்து நேரம் பேக்கில் வந்துட்டே வந்தான். அந்த பேஸ்கெட் பேக் மாதிரி எடுத்துட்டு வந்தான். திருப்பி பசங்க கிரிக்கெட் விளையாட்டு இருக்காங்க. அங்க வச்சுட்டு ஒன்று போய் கிரிக்கெட் விளையாடினா. அப்புறம் நேரம் பேக் பேஸ்கெட் எடுத்துட்டான். வீட்டுக்கு போனோம். அம்மா வாங்கிட்டு வந்துட்டோமான்னு உடனே அம்மா திறந்து பார்க்கறாங்க. திறந்து பார்த்தா பன்னிக்குட்டி இருக்கு. ஒரு ஆமென், ஹல்லேலூயா. திறந்து பார்த்தா பன்னிக்குட்டி இருக்கு. ஒண்ணுமே புரியல இவனுக்கு.
என்னடா காசு கொடுத்து வாங்கிட்டு சொன்னா பன்னிக்குட்டி வாங்கிட்டு வந்திருக்காடா அப்படின்னு ஒரே கோவமா கத்துறாங்க அம்மா. உடனே என்ன தப்பு நடந்துச்சு, ஆனாச்சு நம்ம ஏமாத்திட்டாரு, பார்க்கும்போது நம்ம இந்த நாய்க்குட்டி தான் கேட்டான், ஒரு பன்னிக்குட்டி எடுத்து போட்டு கொடுத்துட்டாரு. அந்த கோவமா போய் அண்ணாச்சி கேட்கணும்னு சொல்லிட்டு நேரம் நடந்து போறான். திருப்பி பசங்க கிரிக்கெட் விளையாடுறாங்க. பேக் அங்கே வச்சு இன்னொரு கிரிக்கெட் விளையாடுனா திருப்பி பேக் எடுத்து நேரம் அண்ணாச்சி கிட்ட போனா, அண்ணாச்சி நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன், நாய்க்குட்டி, நீங்க என்ன கொடுத்தீங்க, நாய்க்குட்டி தான் கொடுத்தேன். இல்ல நீங்க பாருங்க என்ன கொடுத்தீங்க, திறந்த காட்டுறான், திறந்த காட்டினா நாய்க்குட்டி தான் இருக்கு, திறந்த காட்டினா நாய்க்குட்டி தான் இருக்குது. உனக்கு ஒண்ணும் புரியல, நான் அண்ணாச்சி நம்மளை குழப்பறாரா, அம்மா நம்மளை ஏமாத்துதா அப்படின்னு ஒரே குழப்பத்துல இருந்தான். இன்னைக்கு அம்மா என்ன பண்ற மாதிரி அப்படின்னு கோவமா நேரம் எடுத்துட்டான். மேட்ச் எடுத்து நேரம் வரான். வந்த உடனே திரும்ப பசங்க கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. திருப்பி வச்சாங்க, வச்சு கொஞ்ச நேரம் போய் கிரிக்கெட் விளையாடினா திருப்பி நேரம் எடுத்து போயிட்டு அம்மாட்ட காட்டுறான். அம்மா திறந்து பாக்குறாங்க, பன்னிக்குட்டி. இவனுக்கு ஒண்ணும் புரியவே இல்லை, என்னடா இது, வீட்டுக்கு வந்தா பன்னிக்குட்டி, கடைக்கு போனா நாய்க்குட்டி. ஆமே ஹல்லேலூயா. நிறைய பேர் இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறோம். வீட்டுக்கு வந்தா பன்னிக்குட்டி, கடைக்கு போனா நாய்க்குட்டி, சர்ச்சுக்கு வந்தா நல்லா சோத்திரம் சோபம் சோத்திரம் பிரைஸ் எல்லாம், வீட்டுக்கு போனா அப்படி. இன்னைக்கு நிறைய நம்ம இப்படி வாழ்றதுனால தான் நம்முடைய வாழ்க்கையில நடக்க மாட்டேது. நம்ம இடத்துக்கு தகுந்தாற் போல நம்ம வேஷம் போட்டுட்டு நடந்துட்டு இருக்கிறோம். ஒரு ஆமென் ஹல்லேலூயா. இடத்துக்கு தகுந்தாற் போல நம்ம வேஷம் போட்டு இங்க வரும்போது நீதிமான மாதிரி, அங்க போகும்போது அதையும் செய்து இருக்கும் போது வாழ்க்கையில வாழ்க்கையில நன்மை நடக்காது. ஆமே, நீ அலைஞ்சிட்டே தெரிஞ்சுட்டே தான் இருக்கணும். கடைக்கு வீட்டுக்கு தான் தெரிஞ்சுட்டே இருக்கணும். எதுக்கு தெரியுமா, அம்மா இங்க போயிட்டு கடையில போய் நாய்க்குட்டி வாங்க, நாய்க்குட்டி அங்க போன நாய்க்குட்டி நீ பன்னிக்குட்டி, இப்படி நீ வாழ்க்கை உள்ள ஒரு வாழ்க்கை வீணா போய்விடும். ஒண்ணு நீ காலை ஸ்டடியாதான் ஒண்ணு வை, ஒண்ணு நாய்க்குட்டியா சாரி நாய்க்குட்டி வாங்கிட்டு நாய்க்குட்டியோடு இரு, இல்ல பன்னிக்குட்டி எடுத்துட்டு போயிட்டு அனுசரிச்சு பன்னிக்குட்டியோடு இரு. ரெண்டு பேர் நீ தெரிஞ்சுட்டே இருந்தா இங்க ஒரு கால வச்சு வாழ்க்கை வீணாய் விரைவாய் போய்விடும். அன்பான அந்த காலை வச்சு சொல்ற, உன்னை கர்த்தருடைய பிள்ளைகள் நீதிமானா இரு, நீதி மார்க்கவசத்தை போற்றிக்கொள், இல்ல தூக்கி விட்டுட்டு நேரம் நீ ஏதோ ஒரு மார்க்கவசத்தை அணிந்து கொள். நம்பர் 3 நேரம் இல்லை, நான் சொல்றேன் விளக்க ஒண்ணு நேரம் இல்லை. மூன்றாவது சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் எனும் பாதரட்சி கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எழியும் அக்னியாஸ்திரங்கள் எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதா எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ரட்சணியம் என தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவின் பட்டத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். நம்பர் 3 சொன்ன ஷூ, ஆயத்தம் எனும் பாதரட்சி, ஷூ போட்டுக்கணும். ஆமென் ஹல்லேலூயா. ஷூ இல்லாமல் நீ போருக்கு போனா உன் கால் என்ன ஆகும் தெரியாது. காலை வெட்டி போடலாம், காலை அங்க ஆணி குத்துமோ கம்பி குத்துமோ இல்ல என்ன பண்ணுமோன்னு தெரியாது. உனக்கு பாதரட்சி, செப்பல் சாதாரண செப்பல் இல்ல, ஷூ முட்டிக்கு வர வரைக்கும் ஒரு ஷூ பாதரட்சியை போட்டுக்கிட்டு தான் நீங்க அந்த யுத்தத்திற்கு போனதான் ஜெயிக்க முடியும். ஆயத்தம் என்னும் பாதரட்சினா சுவிசேஷம். ஆமென் ஹல்லேலூயா. நீ வீட்டை விட்டு நீ வெளியில போனா செருப்பு இல்லாம வெளில போவோம் யாராவது? ஆமென். வீட்டை விட்டு வெளில போனோம் செருப்பு போட்டு தான் போவோம். இப்பெல்லாம் பார்த்தா வீட்டுக்குள்ளே செருப்பு போட்டுன்னு போறாங்க. கரெக்டா? ஏன்னா அந்த அளவுக்கு மாறி போச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, நீ எப்படி செருப்பு இல்லாம நடக்கிறது இல்லையோ அது போல சமயம் வாய்த்தாலும் வாழ்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை ஜாக்கிரதையா பிரசங்கிக்கணும். யாரு பார்த்தாலும் இயேசு பத்தி சொல்லிடணும். ஒரு வார்த்தையாவது அவன் உன்னை ஏற்றுக்கொள்ள, நல்லவன் கெட்டவன், பஸ்ல போறா, வேலை செய்யற, எங்க செய்யறா, இயேசு நல்லவர், அவரை நம்புங்க. இயேசு அற்புதங்களை செஞ்சிருக்கிறார், இயேசுக்காக உயிரை கொடுத்திருக்கிறார். இப்படி இயேசு பத்தி நீங்க சொல்லணும். இதுதான் சுவிசேஷம். சுவிசேஷம் என்னும் பாதரட்சியை நீங்கள் காலில் தொடுத்துக் கொள்ள வேண்டும். ஆமென் ஹல்லேலூயா. ரெடியா இருக்கணும். சுவிசேஷம் மேல் விழுந்த கடமை. சுவிசேஷம் அறிவிக்க விட்டால் ஐயோ எனக்கு என்று பவுல் சொல்லுகிறார். அதனால நீங்க எங்க நேரம் கிடைச்சா கிடைக்கலாம் இயேசு பத்தி ஒருத்தருக்கு சொல்லிடுங்க. அவங்க சர்ச்சுக்கு வராங்க, வரல, போறாங்க, போகல, இயேசு பத்தி நீங்க ரெடியா இருக்கணும். செப்பல் இல்லாம நீங்க வெளில போக மாட்டீங்களே, அதே போல சுவிசேஷ வார்த்தை இல்லாமல் வெளில ஒண்ணுமே தெரியல, இயேசு நல்லவர்னு சொல்லிடுங்க. ஆமென் ஹல்லேலூயா. அப்ப ரெடியா நீங்க சுவிசேஷம் சொல்றதுக்கு ரெடியா இருக்கணும். ஒரு பாஸ்டோ இல்லை ஒரு பாஸ்டமோ இவங்க தான் போய் சுவிசேஷம் சொல்லணும் இல்லை, நீங்கள் இயேசுவை பத்தி சொல்லணும். நம்பர் 4 நான்காவது ஷீல்டு, விசுவாசம் என்னும் கேடகம். கேடகம் சொன்ன கேடகம்னா தெரியுமா, இந்த ரவுண்டா இருக்கும், நமக்கு இவ்வளவு பெருசு கேடகம். ஒரு கையில பிடிச்சிப்பாங்க, ஒரு கையில வால் இருக்கும், ஒரு கையில் கேடகம் பிடிச்சிருப்பாங்க. இந்த இதெல்லாம் நீங்க டிவியில சினிமாவில் பார்த்திருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு கேடகம் கையில் பிடிச்சிப்பாங்க. எதுக்கு தெரியுமா, அந்த கேடகம் எதுல இருந்து வருது பாத்தீங்களா, அந்த அம்புகளையோ அந்த துப்பாக்கி என்ன பண்ண தடுத்து நிறுத்தும். எந்த பக்கம் எல்லாம் காட்டலாம், எந்த பக்கம் அடிக்கிறானோ அந்த பக்கம் இப்படி நிறுத்தலாம். இப்ப இந்த கையில் இருக்குன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல தான் இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் இப்படி பிடிச்சிட்டு இருப்பாங்க, இப்படி இருக்கும். அது அந்த கேடகம் இருக்குன்னா எந்த பக்கம் நம்பு வருதோ இப்படி தடுத்து நிறுத்தணும், நம்ம தாக்காதபடி தடுத்து நிறுத்தும். ஆமென் ஹல்லேலூயா. அந்த கேடகம் நீங்க பாத்தீங்கன்னா போன்ல யூடியூப்ல எல்லாம் பார்க்க தெரியும்.
காட்டும் போது அதை நம்மளை தடுத்து நிறுத்துவதற்காக நம்ம அதை அப்பப்ப பயன்படுத்தி இந்த பக்கம் அந்த பக்கம் அசைத்து வச்சு கொண்டே இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் விசுவாசம் என்ன கேடகம். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்ன தாக்க வரும்போதும் விசுவாசம் என்னும் கேடகத்தை நாம் நீங்கள் அப்பப்போ பயன்படுத்திட்டே இருக்கணும். ஆமென். இன்னைக்கு வியாதி வேலையில கஷ்டத்தோடு இருந்தாலும் பிசாசு என்ன சொன்னாலும் நீ சொல்லணும், விசுவாச வார்த்தைகளை யூஸ் பண்ணணும். நீ செத்துரும் டாக்டர் சொன்னாலும் நான் சாகாமல் பிழைத்திருப்பேன் என்ற விசுவாச வார்த்தையை நீங்க சொல்லணும். நீ கடன் உங்களுக்கு முடிவு போனாலும் சொல்ல கர்த்தர் வார்த்தை சொல்லுது, விசுவாசத்தோடு நீ சொல்லணும், நானே கடன் வாங்க மாட்டேன், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. என்ன கர்த்தரின் பரிகாரியாகி கர்த்தர் இப்படி கர்த்தர் வார்த்தைகள் அதிகமா நீங்க சொல்லி விசுவாசத்துல நிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லி போயிடக்கூடாது. ஆமா அது நடக்கணும். ஒரு நேரம் வரையில சொல்லிட்டு போறதுக்கு இருக்கிற ஒரு உதாரணம் சொன்னேன். ஒருத்தன் ஜெபம் பண்ணி அந்த மலை போயிட்டு கடல்ல போயிட்டு விழணும்னு போய் ஜெபம் பண்ணனா, நான் 7 நாள் உபவாசம் ஜெபம் பண்ணி 7வது நாள் முடிவுல அது போயிட்டு கடல்ல விழாது எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு வந்து சொல்லித்தானா. அந்த விசுவாசத்தோடு இல்ல. ஆமென், ஹல்லேலூயா. அந்த மலையை பார்த்து பெயர்ந்து நீ சமுத்திரத்தை தள்ளுண்டு போய் என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் நீ சொன்னபடியே ஆகும். கர்த்தருடைய பிள்ளைகள், இயேசுவை விசுவாசிக்கிற ஜனங்கள், இயேசுவை விசுவாசத்தோடு நீங்கள் எதை சொல்றீங்களோ அது நடக்கும். அந்த வியாதி உங்களை விட்டு போகணும் போகும், அந்த சாபம் விட்டு நீங்கும், அந்த கடன் விட்டு மாறணும் மாறும். நீங்க விசுவாசத்தின் பிள்ளைகளாய் ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தினால் நீங்க அவன் கோடீஸ்வரனாய் மாறினான். பூமி தள்ளக்கூடாத அளவுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாங்க. அவன் சாதாரண ஒரு மனுஷன், ஏதோ ஒரு இடத்துல பிறந்து ஏதோ ஒரு இடத்துல வாழ்ந்து கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு அதிபதியா மாறது காரணம் தெரியுமா? விசுவாசம் என்ன கேடகம். 99 வயசுல அவனுக்கு குழந்தை இல்ல. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒரு குழந்தை இப்ப கொடுப்பேன்றாரு. விசுவாசிக்கிறான், நம்புறான். 100 வயசு எப்படி குழந்தை பிறக்கும்னு நினைக்கல. அந்த விசுவாசம் அப்படி பிறக்கணும் அந்த சொல்லும் போதெல்லாம் இந்த விசுவாசத்தை அந்த கேடகத்தை முன்னாடி வைக்கிறான். ஒரு ஆமென், ஹல்லேலூயா. நம்பர் 5 ஹெல்மெட். தலைக்கு ஹெல்மெட். ஹெல்மெட் எது போட தெரியுமா? மற்ற எது என்னாச்சுனாலும் ஹெல்மெட் இருந்துச்சுன்னா உயிரோடு இருக்கலாம், தலை காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு ஹெல்மெட் போடுவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு நம்ம பைக்ல எங்க போனாலும் ஹெல்மெட் இல்லாம வெளில போக மாட்டாங்க. அதே மாதிரிதான் அந்த ராணுவத்துக்கு ஹெல்மெட் ரொம்ப முக்கியம், அந்த தலை பாதுகாக்கிறதுக்கு. அப்ப ஹெல்மெட் என்ன தெரியுங்களா? ரட்சணியம் என்னும் தலை சீரா. ரட்சணியம் என்னும் தலை சீரா அப்படின்னா ரட்சிப்பு. நீங்க ரட்சிக்கப்படாம அந்த யுத்தத்துல போய் நின்னீங்கன்னா ஒண்ணுமே நடக்காது. அந்த பிசாசு சொன்னா நான் பவுலி அறிவேன், இயேசு அறிவேன், நீ யாருன்னு சொல்லிச்சு பாருங்க. ரட்சிக்கப்படாம நீங்க சோத்திரம் சர்ச்சைக்கு வந்துட்டு நல்லா தலை ஆட்டிக்கிட்டு நல்லா ஆமேன்னு சொல்லிட்டு நல்லா அலையில சொல்லிட்டு நல்லா ஜெபம் பண்ணிட்டு நீ ரட்சிக்கப்படாம ஒரு மண்ணும் நடக்காது. வாழ்க்கை ஒன்றும் மாறவே மாறாது. 365 நாள் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 12 மாதம் 52 53 வாரம். ஒரு வாரம் நான் மிஸ் பண்ணாம சர்ச்சுக்கு போறேன். நான் ரட்சிப்பே பண்ணல. ரட்சிப்பா என்னன்னா தெரியல. ஒரு யூஸும் கிடையாது. வாழ்க்கை ஒண்ணுமே நடக்காது. ஹெல்மெட் தான் ரொம்ப முக்கியம். ஒரு தலைக்கு ஹெல்மெட் ரொம்ப முக்கியம். வேற எங்கன்னா அடிபட்டுச்சுன்னா காப்பாத்திடலாம். தலைக்கு அடிபட்டுச்சு காப்பாற்றவே முடியாது. தலைக்கு ஹெல்மெட் கொடுக்குறான். நீ என்ன நினைச்ச மற்றதெல்லாம் என்ன நடந்தாலும் உனக்குள்ள சக்தியும் கொஞ்சம் ஏறக்குறையா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி காப்பாத்திடலாம். நீதி கொஞ்சம் ஏறக்குறையா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி காப்பாத்திடலாம். கையை உடைஞ்சிச்சுன்னா ஒரு கட்டு போட்டு காப்பாத்திடலாம். கரெக்டா? சுவிசேஷம் சொல்லாம கால்கள் உடைஞ்சாலும் கட்டு போட்டு காப்பாத்திடலாம். ஏதோ ஒன்று பண்ணிடலாம். விசுவாசம் என்ன ஒன்று நடந்துடும். உன் தலையில ஒரு அடிபட்டுச்சுன்னா ஒண்ணு நீ கோமாக போயிடுவேன், இல்லைன்னா செத்து போயிடுவேன். உன்னை யாராலுமே காப்பாற்ற முடியாது. அப்படின்னா கொஞ்சம் ரட்சிக்கப்படாம சபைக்குள்ள வந்துட்டு இருக்கிறன்னா, ரட்சிக்கப்படாம இயேசுவை தேடுறனா, ரட்சிக்கப்படாம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறனா ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றமா வராதே. ஹல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் நீங்க யோசிச்சு பாருங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கனா இல்லையா? ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரனா, ரட்சிக்கப்படாம சபைக்கு வரனா? ஹெல்மெட் என் தலைமையில இருக்கிறதா? நீங்க உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்க, ஆலோசித்து பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. நான் சும்மா தலையாட்டிட்டு போறேனா இல்ல எல்லாரோட சத்தமா ஆமென் ஹல்லேலூயா கர்த்தர் பெரியவர்னு சொல்லிட்டு இருக்கிறேனா, இல்ல சும்மாவே அது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேன், இல்ல நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா, என் மேல ஹெல்மெட் இருக்கா என்று நீங்கள் யோசிக்கணும். ரட்சிப்பு இல்லாம உங்க வாழ்க்கையில ஒண்ணும் நடக்காது. ஒரு ஆமென் ஹல்லேலூயா. சொல்றது புரியுதுங்களா? எத்தனையோ ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் இயேசுவை தேடுறாங்க, கூப்பிடுறாங்க. ஆனா ரட்சிப்பு இருக்கானா இல்ல, ரட்சணியம் இருக்கானா இல்ல. இன்னைக்கு அந்த ரட்சணியம் இருந்தாதான் உங்களுக்கு உயிர் தலைக்கு பாதுகாப்பு. ஒரு ஆமென் ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க பாருங்க, என் தலை மேல ஹெல்மெட் இருக்கா, என் மனைவி தலை மேல ஹெல்மெட் இருக்கா, என் கணவன் தலை மேல ஹெல்மெட் இருக்கா, என் பிள்ளைங்க தலை மேல ஹெல்மெட் இருக்கா, என் பெற்றோர் தலை மேல ஹெல்மெட் இருக்கான்னு பார்க்கணும். ஆமென். ஒரு ஹெல்மெட்டை எடுத்துக்கிட்டு நான் என் குடும்பத்தையே பார்த்துருவேன்,
ஹெல்மெட்ல காப்பாத்திட முடியுமா? 10 பேர் வெளில போறீங்க, 10 பேர் ஒரே ஹெல்மெட் போதுமா? நான் மட்டும் ஹெல்மெட் முன்னாடி போட்டு போறான்னா நீ மட்டும் உயிரோடு இருப்ப. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப ஹெல்மெட் என்பது ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலா தேவை. இன்னைக்கு நான் பேசுற எல்லா காரியமும் ஒரு மனுஷனுக்கு தேவையானது. நம்பர் 6 சொல்லி முடிக்கிறேன். ஸ்வர்ட், வாள், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். கடைசியா வாள் கையில் எடுக்கணும். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும்னா கடைசியா வாளை கையில் எடுக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. நீ வாளை கையில் எடுத்தீங்கன்னா அப்ப பிசாசை நீ போய் சும்மா அவனை வெட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆமென். உனக்கு விரோதமா வர்ற பிசாசெல்லாம் நீ அந்த ஒரு வாள் தேவ வசனத்துல சொல்லி சொல்லி அவனை வெட்டலாம். கற்குள்ளே பட்டம், கர்த்தருடைய வார்த்தை கற்குள்ள பட்டயம். இயேசு நாமத்தை பிசாசு வந்தானா அவனை பார்த்து இயேசு பிசாசு வசனத்தினால் ஜெயித்தார். அந்த கல்லுகளை அப்படி செய்யும் என்று பிசாசு சொல்றான். ஆண்டவர் வசனத்தினால் ஜெயிக்கிறார். இந்த பூமி மலை உச்சிக்கு கீழே தாழே குதிய தேவதூதர்கள் பாத கல்லில் விடாதபடிக்கு தன்னுடைய கரங்களில் எழுதி கொண்டு போவார்கள் என்று சொல்றான். கர்த்தர் வசனத்தினால் ஜெயிக்கிறார். ஆமென். அப்போ வசனம் என்ற வாள் உனக்குள்ள இருக்கணும். பைபிள் எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? அதுக்குதான் பைபிள் எல்லாரும் கையில் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றது. ஆமென். எத்தனை பேர் பைபிள் படிக்கிறீங்க? எத்தனை பேர் பைபிள் படிக்க தெரியும்? பைபிள் வசனம் எத்தனை பேருக்கு தெரியுது? நிறைய பேர் நம்ம பைபிள் இருந்தாலும் கைவீசி கடைக்கு போல கைவீசிட்டே வருது. அவ்வளவு பெரிய ஆளு நம்ம பைபிள் எடுத்துட்டு போறதுக்கு அவ்வளவு பெரிய ஆளு. ஆமென். அந்த பைபிள் இருந்தாதான் உன்னை காப்பாற்றுவோம். அந்த பைபிள் இருந்தாதான் பிசாசு பயப்படுவான். உன்னை பார்த்தாலும் பயப்பட மாட்டான். தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். பைபிள் இருக்கணும். பைபிளோட வார்த்தை வசனம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால சரி ஆராதனைக்கு சர்ச்சைக்கு வரனால காது குத்தி கேளு. சும்மா அங்க இங்க வேடிக்கை பார்க்கறதுக்கு வராத. அந்த வார்த்தை வசனத்தை கேட்டு அந்த மாதிரி வீட்டுல தியானம் பண்ண சொல்லு. ஜெபம் பண்ண ஒரு வாரம் அதை யோசி. போன வாரம் என்ன பிரசங்கம் பண்ண ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் மெடிடேட் பண்ண ஆரம்பிங்க. வசனத்தை சொல்லும் போது உங்களுக்கு எனக்கு படிக்க தெரியலன்றதுனால பரவாயில்ல. சொல்ற ஒரு வார்த்தையை கேளுங்க. கேட்டு அந்த வாசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. அது கேளுங்க, தியானிங்க. உங்களை வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. நான் சொன்னதை புரிஞ்சிச்சா? அப்ப நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும்னா முதல்ல நம்ம பெல்ட் போட்டுக்கணும்னு சொன்னேன். கரெக்டா? மறக்க கூடாது. பெல்ட், ரெண்டாவது மார்க்கவசம், மூன்றாவது ஷூ, நாலாவது தலைக்கவசம் ஹெல்மெட், அஞ்சாவது என்ன சொன்னேன்? நீ விசுவாசம் கேடகம் கையில் ஒண்ணு பிடிச்சுக்கணும்னு சொன்னால நம்மளை பாதுகாக்கிறதுக்கு கேடகம். நம்மளை யாரும் தாக்காம இருக்கணும். விசுவாசம் கேடகம் இருக்கணும். ஆறாவது தான் வாள் கையில் இருக்கணும். வசனம், ஆண்டோட வசனம், வாள். கடைசியா வாள் இருக்கணும் கையில. ஆமென், ஹல்லேலூயா. ஒரே போர் போட்டனா அது கருக்குள்ள பட்டேனா, ஒரு போர் போட்டனா அது துண்டாயிடும். வார்த்தையினால போயிட்டு வாள் எடுத்து போய் வெட்டி சண்டைக்காக சொல்லல. ஆண்டோட வார்த்தை நீங்க சொல்லும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிற்கிறவர்களா இருப்போம். நம்முடைய பாத்திர தேவ சத்தத்தின் வல்லமையால் நிரம்பும். எப்ப தேவ சத்தத்தின் வல்லமையால் நிரம்பனா இதெல்லாம் நீங்க யோசிக்க மறக்கவே கூடாது. ஹெல்மெட் கரெக்டா, ஷூவு, பெல்ட், நமக்கு மார்க்கவசம், கேடகம், ஷீல்டு, ரெண்டாவது வால். ஆமென். எல்லாம் எழுந்து நிற்கலாம். ஜெபம் பண்ணி முடிக்கலாம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம், இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். எல்லா கண்களை மூடி பரலோக தெய்வமே, பரிசுத்த ஆவியானவரே